ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு, 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இளம் வாக்காளர்கள், கலக்கத்தில் அரசியல் கட்சி வேட்பாளர்கள். 60 ஆண்டு தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனை, அதிகபட்சமாக புதுச்சேரியின் 4 தொகுதிகளில் 94% வாக்குப்பதிவு. வில்லியனூர் லூர்து அன்னை ஆலய 149ஆம் ஆண்டு பெருவிழா 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவக்கம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 24 மணி நேரமும் சிசிடிவியில் கண்காணிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் மொத்தம் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் திருவிழா போல வாக்காளர்கள் திரண்டு வந்து வாக்கை செலுத்தினர். வெயிலுக்கு முன்பாகவே வாக்களிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் காலையில் அதிக அளவில் கூட்டம் காணப்பட்டது. இதனால் காலை 9 மணி அளவிலேயே 20% வாக்குகள் பதிவாகின. பிற்பகல் 1 மணி அளவில் சுமார் 60% வாக்குகள் பதிவாகின. தொடர்ந்து மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்த நிலையில் மாலை 6 மணிக்கு பிறகும் பல வாக்குச்சாவடிகளில் மக்கள் காத்திருந்தனர். அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குகள் பதியப்பட்டன. மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவாகின. தபால் ஓட்டுகள் 1.36%த்தையும் சேர்த்தால் 91.23%மாக புதுச்சேரியில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுச்சேரி தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. புதுச்சேரி வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்ற நிலையில் ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு அறையில் எந்திரங்கள் வைக்கப்பட்டு முகவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்பட்டது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. உள்ளூர் காவலர்களுடன் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இளம் வாக்காளர்களின் எழுச்சியால் அரசியல் கட்சியினர் கலக்கமடைந்துள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக வரலாற்று சாதனையாக 91.23% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் வாக்குப்பதிவை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்களுக்கு சாதகம் என்று கூறி வருகின்றனர். அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள், வளர்ச்சித் திட்டங்களை வரவேற்று பெருவாரியாக வாக்களித்திருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தரப்பில் ஆளும் கட்சி மீதான அதிருப்தியால் மக்கள் எழுச்சியுடன் வாக்களிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்த தேர்தலில் புதிதாக சுமார் 25,000 இளம் வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் தேர்தலில் வாக்களித்துள்ளனர். இதற்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமே காரணம் என கூறப்படுகிறது. வழக்கமாக அரசியலில் ஈடுபாடு இல்லாத இளைஞர் கூட்டம் வாக்குப்பதிவு செய்திருப்பது அரசியல் கட்சிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரியை பொறுத்தமட்டில் 20 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களும் உள்ளனர். இதனால் இந்த புதிய இளம் வாக்காளர்கள் ஒரு தொகுதிக்கு 750 முதல் 1000 பேர் வரை இடம்பெற்றுள்ளனர். இவர்களின் வாக்கு தொகுதியின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. இதனால் அரசியல் கட்சி வேட்பாளர்களிடையே கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக 91.23% வாக்குகள் பதிவான நிலையில் அதிகபட்சமாக 4 தொகுதிகளில் 94% வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரியில் 60 ஆண்டு தேர்தல் வரலாற்றில் முதன்முறையாக 91.23% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. அதன்படி திருபுவனை, ஊசுடு, மங்களம், பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் தலா 94% வாக்குப்பதிவும், மண்ணாடிப்பட்டு, ஏம்பலம், நெட்டப்பாக்கம், ஏனாம் உள்ளிட்ட தொகுதிகளில் தலா 93% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல மணவெளி தொகுதியில் 92% வாக்குப்பதிவும், நெல்லித்தோப்பு, காலாப்பட்டு உள்ளிட்ட தொகுதிகளில் 91% வாக்குப்பதிவும் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்திராநகர், அரியாங்குப்பம், வில்லியனூர் உள்ளிட்ட தொகுதிகளில் 90% வாக்குப்பதிவும், உருளையன்பேட்டை, உப்பளம் ஆகிய 2 தொகுதிகளில் 89% பதிவாகியுள்ளன. முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, கதிர்காமம் உள்ளிட்ட தொகுதிகளில் 88% வாக்குகளும், ராஜ்பவன் மற்றும் உழவர்கரை தொகுதியில் 87% வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. மாஹே தொகுதியில் மட்டும் 77% வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் 149ஆம் ஆண்டு பெருவிழா 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதுகுறித்து வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய திருத்தந்தை கூறுகையில், தூய லூர்து மாதா திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா 11ஆம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். காலை 5:30 மணிக்கு தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுவதாகவும், அதைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதன் பின்னர் ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்ற உள்ளதாகவும், இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து சிறப்பு தேர்பவனி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து திருவிழா நவநாட்களில் 9 நாட்களும் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் திருப்பலி நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துள்ள அவர், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் ஆண்டு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். மாலை 6 மணிக்கு வேலூர் மறைமாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து தலைமையில் பெருவிழா திருப்பலி நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், இரவு 7:30 மணிக்கு லூர்து மாதாவிற்கு வைர கிரீடம் அணிவித்து ஆடம்பர தேர்பவனி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 20ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு நடைபெறும் திருப்பலிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு பெருவிழா நிறைவு பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்பர்ட், ஆல்வின் அன்பரசு, டோம்னிக், சவேரியா, இளைஞர் இயக்கத்தினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறைமக்கள் சிறப்பாக செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 149வது ஆண்டு பெருவிழா நாளை காலை 5:30 மணி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. நாளை காலை எங்களுடைய அழைப்பை ஏற்று தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவருடைய தலைமையிலே காலை 5:30 மணிக்கு ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய திருக்கொடியானது திருத்தல ஆலயத்தின் முற்றத்தில் உள்ள கொடிமரத்தின் மீது ஏற்றப்பட்டு திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. மாலை திருத்தலத்து இறை மக்கள் அனைவர் சார்பாக அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்த ஆடம்பர தேர் பவனி நடைபெறும். தொடர்ந்து 9 நாட்கள் நவநாட்கள் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற இருக்கின்றன. சிறப்பாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி இந்த திருத்தலத்தினுடைய ஆண்டு பெருவிழா திருப்பலி காலை 7:30 மணி அளவிலே நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவருடைய தலைமையில் ஆடம்பர திருவிழா திருப்பலியும், அன்று மாலை 6 மணி அளவிலே வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவருடைய தலைமையிலே மாலை பெருவிழா திருப்பலியும், பிறகு ஆடம்பர தேர் பவனியும் நடைபெற இருக்கிறது. அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், தன்னார்வல மாணவர்கள் என அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பால் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதாகவும்,
ஒரு சில இடங்களில் மட்டுமே சிறு சிறு பிரச்சினைகள் எழுந்த போதிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அமைதியாகவும் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். ட்ரோன் கண்காணிப்பின் உதவியோடு வில்லியனூர், காலாப்பட்டு, உழவர்கரை, மணவெளி, காரைக்கால் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றபோது பணப்பட்டுவாடா நடைபெற்றது என்றும் 1,18,000 ரூபாய் ஏப்ரல் 9ஆம் தேதி மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேர்தல் துறை இந்த தேர்தலை சிறப்பாகவும் நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்த விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என தெரிவித்துள்ள அவர், தேர்தல் துறையின் மேலாண்மை மற்றும் முனைப்பான நடவடிக்கைகள், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களின் அயராத உழைப்பு, மாணவ தன்னார்வலர்களின் பணி மற்றும் அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் ஆகியவற்றால் தேர்தல் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் சிறப்பாக நடைபெற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இயற்கையான முறையில் மண்பானை குடிநீரை பொதுமக்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளதால் விற்பனை களை கட்டியுள்ளது. புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கி வெயில் சுட்டெரித்து வருகிறது. சமீப காலமாக ஆண்டுக்கு ஆண்டு கோடை வெயில் தாக்கத்தின் அளவு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. குறிப்பாக ஏப்ரல், மே மாதங்களில் புதுச்சேரியில் அளவுக்கு அதிகமாக வீசும் அனல் காற்றால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் கோடை வெயில் காரணமாக ஏற்படும் தாகத்தை தீர்த்துக் கொள்வதென்பது பொதுமக்களுக்கு பெரும் சவாலான காரியமாகவே உள்ளது. கடும் வெயிலுக்கு லிட்டர் கணக்கில் தண்ணீர் குடித்தால் கூட தாகம் அடங்காத சூழ்நிலையில் தாகத்தை தீர்த்துக் கொள்வதில் பொதுமக்களின் முதல் விருப்பமாக இருப்பது ஃப்ரிட்ஜில் குளிரூட்டப்பட்ட குடிநீர் மட்டுமே. ஆனால் செயற்கை முறையில் குளிரூட்டப்படும் தண்ணீரை குடிப்பதால் உடலுக்கு பல்வேறு தீமைகள் ஏற்படுவதாக தொடர்ச்சியாக மருத்துவர்கள் எச்சரித்து வருவதன் பயனாக இயற்கையான முறையில் மண்பானையில் குளிரூட்டப்பட்ட தண்ணீரை குடிக்கும் பழக்கம் பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நகரின் மையப்பகுதியான கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சுலபமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட பைப் வைத்த பானைகள் விற்பனை செய்யப்படுகிறது. பைப் வைத்த பானைகள் 10 லிட்டர், 12 லிட்டர், 20 லிட்டர் என வெவ்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்பட்டு 300 ரூபாய் முதல் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. பைப் அல்லாத மண்பானைகள் 250 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பானைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பொதுமக்களிடமிருந்து மண்பானைகளுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நானோ தொழில்நுட்பம் மற்றும் வேதியியல் பயிலும் மாணவர்களுக்காக புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் தைவான் பல்கலைக்கழகத்துடன் மாணவர் பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பசுமை ஆற்றல், நானோ தொழில்நுட்பம் மற்றும் வேதியியல் பயிலும் மாணவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் தைவானின் மிங்சி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளால் கையொப்பமிடப்பட்டது. தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழுவின் துணை இயக்குநர் பேராசிரியர் ஜென் மற்றும் அதே மையத்தின் தொழில்நுட்ப ஆராய்ச்சி தலைவர் டாக்டர் மணி கோவிந்தசாமி ஆகியோர் அடங்கிய இருவர் கொண்ட குழுவினர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவிடம் ஒப்படைத்தனர். இந்த ஒப்பந்தமானது கூட்டு ஆராய்ச்சி முயற்சிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பரிமாண திட்டங்கள் மற்றும் அறிவியல், பொறியியல் தொழில்நுட்பத்தின் வளர்ந்து வரும் துறைகளில் கல்வி வளங்களை பகிர்ந்து கொள்வதை ஊக்குவிக்கும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதுகலை பட்ட மாணவர்கள் தைவானில் கல்வி உதவித்தொகையுடன் தங்கி 2ஆம் ஆண்டு முதுகலை பட்டப்படிப்பை மேற்கொள்ள இதன் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மாணவர் பரிமாற்றம் 2026 மற்றும் 27ஆம் கல்வியாண்டு முதல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் 10 மற்றும் மே 5 ஆகிய 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான 9ஆம் தேதி பணியில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்கு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், அதைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு மே 5ஆம் தேதியும் விடுமுறை அளிக்கப்படுகிறது. இது தொடர்பான சுற்றறிக்கையை புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் முருகேசன் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,025 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 2620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.